Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய நாட்களில் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரவுண்ட் 2ல் இருக்க போகிறோம். சரியா, ரவுண்ட் 2ல் இருக்க போகிறோம். நமக்கு வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து எப்போ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு 10ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா, நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து எப்போ சார் கிடைக்கும்? நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் நான் ரெடி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து வேக்கன்சி தெரிஞ்சால் சார் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண முடியும். நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். ரவுண்ட் 2ல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து உங்களுக்கு 3 நாள் இருக்குது. 10, 11, 12 3 நாள் உங்களுக்கு இருக்குது. சரியா, இந்த 3 நாளில் 12ஆம் தேதி நீங்கள் மதியானம் 4 மணிக்கு உட்காந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம் போடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறையா பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, யார் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு யார் ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து காலேஜ் வந்து உடனே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. அவசரப்படாமல் பொறுமையாக நாம் உட்காந்து போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சாய்ஸ் ஃபில்லிங் பிரச்சனையே வராது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாம் ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வந்து அதாவது போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு முடித்தா தான் அவங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா மனசே தீரும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் மும்முரமாக இருப்பாங்க. நான் திரும்ப நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட நான் எப்போயுமே சொல்கிறது என்னென்னா, எந்த அளவுக்கு பொறுமையாக காத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் கொடுக்கலாம். சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு வெளியே வரணும். லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷம் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் இயர் ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் வந்து ரொம்ப குறைவு. சரியா, இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2600 பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் வந்து கலந்துக்கிறாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகம்ல. லாஸ்ட் இயர் வந்து 1,70,000 பேர் தான் கவுன்சிலிங்கில் கலந்துட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1,97,000 பேர் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் இயர் நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட் ஒன்று பார்த்தீங்கல்ல, அதை விட இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்னும் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரியா, இருந்தாலும் நமக்கு வந்து நிறையா காலேஜஸில் இன்டேக் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்கல்ல, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் மேபி நமக்கு வந்து காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயரோட அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லாஸ்ட் இயர் வேக்கன்சி லிஸ்ட் வீடியோ நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா, ஏன்னா இன்னமும் நிறைய பேர் சிஇஜி கேம்பஸு, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு ரெடி பண்ணும்போது ரவுண்ட் 2க்கு அப்படி தான் ரெடி பண்ணியிருப்பீங்க. சிஇஜி கேம்பஸில் மேக்ஸிமம் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா சிவில் தமிழ் மீடியம், சரியா, மெக்கானிக்கல் தமிழ் மீடியம், இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசிடி கேம்பஸில் சீட்ஸ் வந்து இருக்கும். பெட்ரோலியம் இன்ஜினியரிங், சரியா, கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி உங்களுக்கு படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏசிடி கேம்பஸில் மைனிங் இன்ஜினியரிங், சரியா, இந்த மாதிரி கோர்சஸ் வந்து இருக்கும். மேபி அந்த கோர்சஸுக்கு நீங்கள் என்னால் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற பாருங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர்கிட்ட என்ன ரவுண்ட் 2ல் கலந்துக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரவுண்ட் 2 வந்து காம்படிஷன் வந்து எவ்வளோ ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் ரொம்ப பொறுமையாக வேக்கன்சி லிஸ்ட் வந்த பின்னாடி நம்ம எந்தெந்த காலேஜஸ் வந்து கொடுக்கலாம் வேணாம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பாருங்கள். நான் திரும்பவும் சொல்கிறது, லோ ஃபீஸ் காலேஜஸ் தான் வேணும் அப்படின்னா, லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா தயவுசெய்து நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ண தெரியல அப்படின்னாலும் நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். சரியா, எந்த வித பெய்டு இல்லாமல் ஃப்ரீயாகவே நம்ம என்னாச்சும் பார்த்தா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்காக பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.